லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி ஐடென்டி பண்ணக்கூடிய பார்ட் 2 பகுதியை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே பார்ட் 1ல் 10 ஹேபிட் ஆஃப் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக 10 சைன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இந்த 10 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட்டோட கோரிலேட் ஆகி இருக்கும். இதுக்கு மோர் கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு லீடர், ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசராக இருக்கவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லோ இம்பேக்ட் எம்ப்ளாயிஸை நம்ம ஐடென்டி பண்ண வேண்டியது, அவங்க சைன் ஐடென்டி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒன்றா அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1-to-1 இன்பிரசன்ஸ் மீட்டிங்கில் உட்கார வச்சு அவங்களோட பேசிடுவோம். இல்லைன்னா செட் ஆக மாட்டாங்கன்னா அவங்கள ரிலீவ் பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க, இது உங்களுக்கு ஐடென்டி பண்ண தெரில அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த பார்ட்டில் 10 சைன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 habits that are sign of low impact employees. First point, they need every step spelled out. ஒரு வேலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை அவர் கடகடன்னு செய்ய மாட்டார். எல்லா ஒர்க்கு ரிகார்டிங்குமே ஒரு 100 கொஸ்டின் கேட்பாரு. எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவராக ஒர்க் பண்ணி சில புரிஞ்சுக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் நம்ம கூட வந்து அவருடைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளே அந்த வேலையை செஞ்சலாம்னு தோணும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன். அப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் லோ இம்பேக்ட் சைன் உள்ள ஒரு எம்ப்ளாயி. ஸோ அப்போ நீங்கள் ஐடென்டி பண்ணிடணும். செகண்ட் பாயிண்ட், தே ஹிட் தி பேர் மினிமம் அண்ட் ஸ்டாப். ஏதாவது ஒரு ஒர்க்கு, ஸ்மால் ஒர்க்கு பண்ணுவாங்க, அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அதுவே பெரிய ஒர்க்காகவும் நிறைவாக பண்ணது மாரியும் நிறைய வேலை பண்ண மாரியும் நினச்சி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன்ட்ட உங்களுக்கு தான் டைம் இருக்குல்ல, இன்னும் வேலை முடியல, டைம் இருக்கும்போது பண்ணுங்க அப்படின்னா, இல்லை நான் பண்ணிட்டேன், எனக்கு போதும் இன்னைக்கு அப்படிம்பாங்க. ஸோ தட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். தே ஹிட் தி பேர் மினிமம் அண்ட் ஸ்டாப். தேர்ட், தே டாட் கி ஹார்ட் கான்வர்சேஷன். டாட் ஜி அப்படின்னா DODGE அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. வரவே மாட்டாங்க. ஆன்சர் பண்ண தெரியாது, நாலேஜ் லெஸ்ஸாக இருக்கும், ஃபியராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஹார்ட் கான்வர்சேஷனுக்கு லேர்னிங் மோடில் இருக்கவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்போ இந்த லோ இம்பேக்ட் எம்ப்ளாயிஸ் வரல அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம், இவர் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு. ஃபோர்த் பாயிண்ட், தே ஆல்வேஸ் ஹாவ் அன் எக்ஸ்கியூஸ். எனி ஒர்க்கு, எனி நியூ ஒர்க், இதை முடிச்சுட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா எக்ஸ்கியூஸ் தான் கேட்பாரே தவிர அதை பண்ணிடலான்னு அவர் மாட்டார். நாளைக்கு பண்ணுறேன், நாளானிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அந்த எம்ப்ளாய் லோ இம்பேக்ட் சைன் எம்ப்ளாய் அப்படிங்கிறது நம்ம அழகாக ஐடென்டி பண்ணிடலாம். ஃபிஃப்த், தே கெட் டிஃபென்சிவ் அபவுட் ஃபீட்பேக். நீங்கள் எனி நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, கரெக்ஷன் பாயிண்ட் சொல்கிறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் நெகட்டிவாக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட இதே பண்ண மாட்டார். ஃபிஃப்த், தே கெட் டிஃபென்சிவ் அபவுட் ஃபீட்பேக். சிக்ஸ்த், தே கிரியேட் மோர் ஒர்க் தென் தே கம்ப்ளீட். எவ்வளோ ஒர்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அதில் 10 ஒர்க்கு உங்களுக்கே கிரியேட் பண்ணி கொடுப்பார். நீங்களே அந்த ஒர்க் எடுத்து பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணத்தை, ஃபீட்பேக்கை, திங்கிங்கை உங்களுக்கே கொண்டு வந்துடுவார், தாட்டை. ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயிகிட்ட நம்ம ஒரு ஒர்க்கு கொடுத்து அவர் 10 ஒர்க்கு கிரியேட் பண்ணி அந்த 10 ஒர்க்கு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கன்ஃபார்மாக அந்த சைன் வந்து அவர் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி தான். ஸோ இப்போ அவரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவரை நம்ம டீமில் வேணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிடணும். செவன்த் பாயிண்ட், தே வேனிஷ் வென் ப்ரெஷர் ஹிட்ஸ். ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில், ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஏரியாவில், ஒரு ப்ரெஷரைஸ் சிச்சுவேஷனில், ஹார்ட் சிச்சுவேஷனில் இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல 2-3 ப்ராப்ளம் வருது ஒரே சைமல்டேனியஸில் அப்படிங்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டே ஓடிடுவாங்க, வேனிஷ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த சைன் உள்ள பர்சன் கன்ஃபார்மாக லோ இம்பேக்ட் சைன் உள்ள எம்ப்ளாயி தான். ஸோ இவங்களை ஐடென்டி பண்ணிக்கலாம். எய்த்து, தே டாக் பிக் பட் டெலிவர் ஸ்மால்.
பேச விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 2 hour கன்யூஸாக பேசுவாங்க, எல்லா காரியங்களையும் பேசுவாங்க. வேலைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது, நத்திங். அவங்க என்னமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பர்சன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்க பேசியே நம்ம கவரப் பண்ணுறதா நினச்சி நம்ம பக்கத்தால் வந்து உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க, அன்வான்ட் திங்க்கு நம்மளை ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்களை நமக்கு பிடிச்சத டாப்பிக்கை பேசுவாங்க. அப்படிங்கும்போது இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். தே டாக் பிக் பட் டெலிவர் ஸ்மால். அவங்க செஞ்ச வேலைக்கு பற்றி கேட்டிங்கன்னா பெருசாக பேசுவாங்க, ஆனால் அவங்க செஞ்ச வேலை ஸ்மால். அப்போ இந்த பர்சனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கலாம். பேசுகிற செயலுக்கும் வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லை, செயலுக்கும் வார்த்தைக்கு இவர் சம்மந்தமே இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். 9th, தே ட்ரைன் எனர்ஜி ஃப்ரம் அதர்ஸ். நம்ம டீம் மெம்பர்ஸு டீம் கொலீக்ஸ் கிட்ட இருந்து அழகாக எனர்ஜியை ட்ரைன் பண்ணிடுவார். நம்மளே அவர் கூட பேசுகிறோம் அப்படின்னம்னா நம்மளோட எனர்ஜி ட்ரைன் ஆயிரும், அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணவே விருப்பப்பட மாட்டோம். ஸோ அப்போ அந்த பர்சன் தான் நான் சொன்னேன் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி. 10th பாயிண்ட், தே ஹாவ் ஸ்டாப்டு ட்ரையிங் டு க்ரோ. அவங்களுக்கு க்ரோ ஆகணுங்கிற ஐடியாவே இருக்காது, கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பாங்க, ஃபியர் ஜோனில் தான் இருப்பாங்க, லேர்னிங் ஜோன் போக மாட்டாங்க, க்ரோ ஜோன் போக மாட்டாங்க. அப்போது நம்ம தே ஹாவ் ஸ்டாப் ட்ரைங் டு க்ரோ அப்படின்னா எதுவுமே படிக்க மாட்டாங்க, ஸ்கில் டெவலப் பண்ண விரும்ப மாட்டாங்க, ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹேபிட் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படாத எம்ப்ளாயிஸ். ஒர்க்கிங் ஏரியாவில் இவங்க இருப்பாங்க, இவங்களை அவாய்ட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியும், நாலேஜ் நமக்கு பேசிக்காக. அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், 1 or 2 வாய்ப்பு தான் கொடுக்கணும். அது செட் ஆகலாம் அவங்க ரிலீவ் பண்ணிடும். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவுட்கம் ரிசல்ட் பெஸ்ட்டாக வரணும், சக்ஸஸ்ஃபுல் ரேட் வரணும், அவங்க நினச்ச எக்ஸ்பெக்டேஷனுக்கு உரிய ப்ராஃபிட் வரணும். எதுவுமே ரிசல்ட் வரல, ப்ராஃபிட் வரல, நீங்களும் போய் இவங்கள மாதிரியே ஸ்டோரிஸ் டெல்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு உங்களை தான் டெர்மினேட் பண்ணும். அப்போ நம்ம சேஞ்ச் ஆக வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு சபார்டினேட்டு கீழே பயன்படாத ஆளுங்க யாருன்னு பார்த்து அவங்கள சேஞ்ச் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த 10 பாயிண்ட்டு லோ இம்பேக்ட் சைன் உள்ள எம்ப்ளாயீஸோட சைன் இது. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 10 பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயீஸ் நம்ம ஆர்கனைசேஷனில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துருவோம். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட பேசாமல் இருக்கிறதும் அவங்களோட பழகாமல் இருக்கிறதும் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிறதும் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தில் ஒரு முக்கியமான காரியமாக நான் சொல்லுவேன். நான் இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னு, இவங்களோட நம்ம பயணிக்கிறோம்னா அன்வான்ட் காசிப்லாம் பேசிட்டு நம்ம பேரை கெடுத்து விட்ருவாங்க, நம்மளோட எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணிடுவாங்க, நம்ம நாலேஜை வேஸ்ட் பண்ணி விட்ருவாங்க, நம்ம ஆர்கனைசேஷன் விட்டு ஜம்ப் பண்ண வச்சுருவாங்க, தள்ளி விட்ருவாங்க, துரத்தி விட்ருவாங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களை ரிமூவ் பண்ணுறதும் நம்ம முக்கியம். ஸோ திரும்ப 10 பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தே நீட் எவ்ரி ஸ்டெப் ஸ்பெல்ட் அவுட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், they hit the bare minimum and stop. They doggy hard conversation. They always have an excuse. Fourth point. Fifth, they get defensive about feedback. Sixth, they create more work than they complete. Seventh, they vanish when pressure hits. They talk big but deliver small. They drain energy from others. They have stopped trying to grow. This is a 10 sign. ஸோ இந்த 10 சைன் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இவங்ககிட்ட இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது, இவங்களை டெர்மினேட் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, மெயின் டியூட்டி. தேங்க்யூ ஆல்.